சில பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் இந்த கீ ரைஸை நான் எப்படி செய்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க கீ ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் இதை ஒரு 1/4 கிலோ அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு அதுக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு மட்டும் மெஷர்மெண்ட்டில் வேணாம், உங்கள் கைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில் போட்டு. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம முன்னாடி வெங்காயம் வதக்கி வச்சுப்போம். வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு வச்ச மாதிரி நீல வாக்கில் வெட்டி வதக்கி வச்சுப்போம். ஹைதராபாத் பிரியாணிக்கு பொரிச்சு வைக்கிற மாதிரி பொரிச்சுப்போம். இப்போது குக்கரில் ஒரு 4 கரண்டி நெய் போல் சேர்த்துட்டு அது கூட நம்ம வெங்காயம் வறுத்த எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுப்போம். ஒரு 2 வெங்காயம் போல் போட்டுப்போம் 1/4 கிலோ அரிசிக்கு. வெங்காயம் போட்டதும் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதில் காரம் சேர்க்காததுனால பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு மட்டும் வெறும் கடாயில் வதக்கி அதை பவுடர் ஆக்கி நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். வேறு ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் யூஸ்வலாக பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி கொத்தமல்லி, புதினா ஒரு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் நம்ம டேஸ்ட்டுக்கு வேணும்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் அரிசிக்கு 1 கப்புக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். குக்கர் ஒரு 2 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவே கமக்கும். அது கூட எனக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, வெங்காயம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.